விட்டு ஒண்ணு இல்ல சார், ஒரு ஒரு மைக்க வைங்க தம்பி, மைக்க வச்சுட்டு ஒரு 20 மணி நேரம் அப்படின்னா குடுத்துக்கிட்டே இருப்பேன், அந்த குடுத்துக்கிட்டே இருப்பேன் அடி. அது எப்படி அந்த ட்ரம் பீட் அப்படி போகுதுன்னா அது என்ன, அந்த தம் எங்க இருக்குது? தம் அடிக்க மாட்டேன். நிஜமாவே இந்த மாதிரி இந்த நிஜமாவே வாயாலே இந்த அளவுக்கு மியூசிக் போட்டு நிஜமாவே உங்களை மாதிரி நிஜமாவே பொருளாக வரணும். இல்ல சார், வாயால மியூசிக் போடுறது மட்டும் இல்ல தம்பி, வாயால மியூசிக் போடுறது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஒரு கையை அசைவுன்னா கூட இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி ஒரு நீல போட்டு இது பண்ணிட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னா கூட டோட்டலா அந்த நம்ம அந்த உடம்புல வந்து பாருங்களேன், அப்படியே ஒரு இதுல அந்த 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 இதுவே கூட அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மியூசிக் கேட்டா கூட அந்த அந்த வேவ்ல நின்று இன்னைக்கு இருந்தாலும் அது வெஸ்டர்னா இருந்தாலும் சரி, எந்த மியூசிக் இருந்தாலும் நம்ம ஒரு அப்படின்னா இதே ராப் கேட்கணும் வெஸ்டர்ன், அந்த ஃபீல் அப்படியே மனிதனுக்கு வேணும் சார். அந்த இந்த உணர்வு இசையோட வாழணும். அந்த இசையோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா இளமையா இருக்கலாம். காதலும் இசையும் ஒரு மனிதன் இளமையாக்கும் சார், இதான் உண்மை. அது எப்படியா எந்த மியூசிக்கா இருந்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் நீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க சார். நீங்க என்ன அதான் நான் சொல்லுவேன் சார், தம்பி என்னை கொண்டு நீங்க ஆஸ்ட்ரோல விட்டுருங்க, ஆப்பிரிக்கன் காடுல விட்டுருங்களேன். அந்த ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கிற இடத்துல போய் எனக்கு மொழியே தமிழ் வேணாம், ஹிந்தி வேணாம், இங்கிலீஷ் வேணாம், தெலுங்கு வேணாம், எதுவுமே வேணாம், மொழியே தெரியாது என்ன வந்து விட்டீங்கன்னு வச்சுங்களா, இப்படின்னா அவனே அட்டாக் பண்ணுவான். சூப்பருங்க, எனக்கு தண்ணியே வருதுங்க. நிஜமாவே யார் யாருக்கும் ஆஸ்கர் கொடுக்குறாங்க உங்களுக்கு நிஜமாவேங்கய்யா, சான்ஸே இல்லைங்கய்யா. அதான் இது எந்த அப்படியே தூங்கி அப்படியே உடம்ப தொட்டா அப்படியே மியூசிக் அப்படியே நான் சொல்லக்கூடாது சார். என்ன என்ன அழுத்தப்பட்ட ஒரு தமிழ் சார், காரணம் தமிழனா பிறந்தது. எனக்கு வந்து எனக்கு ஆஸ்கர் விருதை விட்ட என்னோட நான் மயிலாடுதுறை பக்கத்து ஆக்கூருக்கு பக்கத்துல இருந்து வந்தேன். என்னுடைய இசை வந்து ஆக்கூர்ல இருக்கிறவனுக்கும் ஆஸ்கர் கடைசியில் இருக்கணும் புரிஞ்ச போறோம் சார். நான் ஆஸ்கர் அளவுலாம் உயர முடியாட்ட கூட அது ஆண்டவன் கையில இருக்கு சார். சரிங்கய்யா, உங்ககிட்ட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி சார் இந்த ஆஃப்ரோ பீட் ஒன்று போட்டு எப்படி சார் இருந்தது? சூப்பருங்க நிஜமாவே. அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து எதிர்பார்த்து நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். நீங்க உங்க புது படத்துல அந்த மாதிரி மியூசிக் போடணுங்கய்யா. அடி ஒருதலை காதல் ஃபுல்லா மியூசிக் சார். இது ஒரு காதலி சித்திரம். சூப்பருங்கய்யா. இது இன்னைக்கு நெட்ல இதை பார்த்து இந்த பிட்டு பாருங்க, உலகத்தை கலந்தாலேன்னு பாருங்க. இது எல்லாத்துலயும் நீங்க கேட்டாங்க, யூடியூப்ல இருந்து டியூப் தமிழ்ல இருந்து நம்மளுடைய தமிழ் இணையதள அத்தனையிலும் இது ஒழிக்க வேண்டும். இந்த தமிழனின் புகழ் தமிழர்கள் பல தமிழர்கள் உணர வேண்டும். என்னை பார்த்து எல்லாரும் பல தமிழுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் சார். நான் அறிவாளி என்பதை விட அது சந்தேகமே இல்லைங்கய்யா. அதுல அதாவது நாங்க இங்க ஒரு நிறைய பேர் இருப்பாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதாவது உற்சாகம் இதுக்கெல்லாம் வந்து உதாரணமே நீங்க தாங்கய்யா. இறைவன் அருள் சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா இறைவன் நாட்டம் தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இறைவனுக்கு, அந்த இறைவனோட அருளால் தான். பிரைஸ் தி லார்ட். ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா.